இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் தேசிய ஆதரவாளர். ஆனா அதுக்காக சீமான் ஆதரவாளர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசுறது போடின்னு சொல்றமே. நீங்க கட்சிகள் அட்டவணைப்படுத்துனீங்க. இப்ப தாவேகா நீங்க ரெண்டு பேருமே சேர்த்துக்க மாட்டீங்க. ஆனா அவர் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு சொன்னது போலதான் கருவாட்டு சாம்பார். இந்திய திணிப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் மொழிக்கென்று தனி ஒரு உரிமை இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது அப்படிங்கறத பேசுது. அவங்களோட கூட்டணி வச்சிருப்பீங்க. நான் இல்ல சொல்லவில்லை. ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன? அவர் இருமொழி பக்கம் நிக்கிறாரா இல்ல மும்மொழி பக்கம் நிக்கிறாரா? இல்ல இப்படி எல்லாத்தையுமே தனக்கு எதிரா இருக்கதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா கட்சியோட கருத்துங்கிறது அதாவது கருத்து எல்லாருக்கும் இருக்குங்க. இல்ல சொல்லவே இல்லை. நீங்க பேசுறது எல்லாமே சட்டமன்றத்துல பண்ணாங்க, வரலாறுல இப்படி நடந்துச்சு, இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஆனா நடைமுறை டெய்லி நான் பாக்குற என் வாழ்க்கைக்குள்ள ஒண்ணுமே நடக்கும். 3 மணி நேரத்துல ஆமா யாரு என்ன குரூப் நாங்க கண்டுபிடிச்சுமே. அவர் சரி அதையே நீங்க வேங்க வேலையில பண்ணல. புரியல. வேங்க வேலையா பண்ணல. வேங்க வேற. ஆனா இது வரைக்கும் வரலாறு தலைவர்கள் தான் நம்மளை காப்பாத்துறாங்கன்றதா வரலாறு. திடீர்னு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயங்கரமா மாறி எனக்கு அப்பதான் பயமா இருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாடு இவ்வளவு அரசியல் பேசி இவ்வளவு மாணவர்களை படிக்க வச்சு எல்லாமே மாத்திட்டு வந்தோம்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு சத்தமே இல்லாம அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலா இது ஒரு எவல்யூஷனா நடந்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் உணர்ச்சி வயப்பட்டு அவருக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ண? அது ஜனநாயக சாபக்கேடுன்ற. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தாவேக்கால இருக்காரு. அது ஏன்னு கேட்டா ஏன்னா தெரியாது, விஜய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அவர் ஓட்டு போடுவார்ல, ஓட்டு போடுறதா யாருக்காக போடுவாரு? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சுன்னு சொல்லும்போது நீங்க எங்களை மீண்டும் மீண்டும் சினிமாக்குள்ள தள்ளுறீங்க. அப்ப ஸ்டேஜ்ல இன்னமும் என்ன சினிமாக்காரனா பாக்குறாங்க. இன்னுமே சார் நீங்களே உங்களை அப்படிதான் சார் அடையாளப்படுத்த. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கமல். பொதுவாக அரசியல் விவாதம்னாலே மிகப்பெரிய ஆளுமைகள் பெரியவங்க தான் உட்காந்து பேசுவாங்க. அது நமக்கு மிகப்பெரிய தெளிவுகளை கொடுக்கும் அரசியல் பற்றி. ஆனால் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்லைன்னா 2வது தடவை ஓட்டு போடுறவங்க, இந்த இளைஞர்கள் நேரடியாக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் பெருசாக யாரும் சொன்னதில்லை. அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சி ஜென்சி அரசியல். நம்மள்கிட்ட இப்போ கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எந்த சித்தாந்தத்தை நம்புகிறாங்க, அவங்களோட எதிர்காலமாக எதை கொண்டு போக போகிறாங்க, எது அவங்களுக்கு பக்கபலமாகவும் அடிப்படையாகவும் இருக்கும்னு நம்புகிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நம்ம கூட அஜித், ஹேமந்த், தேவேந்திரன், அப்துல் 4 பேரும் இருக்காங்க. திராவிடம் சப்போர்ட்டாக பேசலான்னு சொல்கிறீங்க. தமிழ் தேசியம்னா என்ன? உங்கள் பார்வையில் தமிழ் தேசியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்வதுதான் தமிழ் தேசியம். இனவாதத்தை திணிக்கக்கூடிய, மொழிவாதத்தை திணிக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தமிழ் தேசியமும் இல்லை, அப்படிப்பட்ட தமிழ் மொழியும் இல்லை. நீங்கள் ஏன் அப்புறம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறீங்க? தமிழ் தேசியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் என்னைக்கும் சொன்னவே இல்லையே. அதாவது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியது, தமிழ் தேசிய அரசியலை இங்கே தெளிவுபடுத்துது யார் என்று சொன்னால் திராவிட அரசியல் சார்ந்தவர்கள் தான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்னைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று, ஒரே கோட்பாடு, ஒரே நிலைப்பாடு அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். திராவிடம் என்பதே தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு கொள்கையை பேசக்கூடிய. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லைல்ல. அப்படியெல்லாம் நடைமுறை அரசியல் என்ன? நான் பேசுகிற தமிழ், நான் இங்கே வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம்ல, இந்த வணக்கம் மற்ற மாநிலத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் அது காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது திராவிடம் எடுத்துக்கொண்டு போனது. வணக்கத்தையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லல. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் மாறுது. சமஸ்கிருத திணிப்பு குழுவாகுது, நமஸ்காரம்ன்ற வார்த்தை வருது, கும்பிடுற சாமி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு இந்த வணக்கம்னு சொல்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுதான் நாங்கள் சொல்கிற மிகப்பெரிய எடுத்துக்காட்டி. அது ஒரு தலைமுறை தாண்டி இன்னைக்கு என் வாயிலும் வருது, உங்கள் வாயிலும் வருது. அதுக்கு காரணம் மற்ற ஒரு காலகட்டத்தில் தமிழே சமஸ்கிருதமயமாக இருந்துச்சு. அதுக்கு நமக்கு நிறைய எடுத்துக்காட்டு. மெட்ராஸ்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லையே, அது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் அண்ணா எடுக்கிறாரு. அப்போ இங்கே தமிழை காப்பாற்ற வேண்டிய நிலையில் பல தமிழ் அறிஞர்களே அன்றைக்கி இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இதே மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கி சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு 300 ரூபாய் சம்பளம், தமிழாசிரியருக்கு வெறும் 80 ரூபா சம்பளம். இது யார் போராட்டத்தில் மாற்றுறது? நீதி கட்சி. போராட்டத்து காலத்தில் இறங்கி அவ்வளவு போராட்டத்துக்குமா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வரதுக்கான காரணம், நான் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துடைய மாணவன், அதனால சொல்கிறேன். தமிழ் வரதுக்கான காரணமே மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ தமிழை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இவங்க என்ன ஒரு நேரத்துக்கு மேலே குடிப்பெருமைன்ற இடத்துல நிற்கிறாங்கல்ல, அது பயமாக இருக்குல்ல. சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்தோட அடிப்படை, நாங்கள் அவர் முழுசாக ஏற்றுக்கிறோம்.
இன்னைக்கு குடிப்பெருமையை நாங்கள் பேசுகிறோன்ற இடத்துல வந்து நிற்கும் போது பயமாக இருக்குது. அது நாளைக்கு வந்து இனவெறியா மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஆணவ கொலைன்னு சொல்லுவீங்க, இது வந்து நாங்கள் குடிவெருமை கொலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுதான் அப்படி மாறுன்ற ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கு, அதுதான் பிரச்சனை. தமிழ் தேசியங்கிறது மதமோ இனமோ மொழியோ கிடையாது, ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கொள்கை தான் கருத்தியல், அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது. நம்ம அதனால வந்து திராவிட சொன்னார், திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம் இருந்துச்சு. திராவிடத்தினுடைய ஒரு பகுதி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? தமிழனுக்கு ஒரு தனி அங்கீகாரம் வேணும், அவனுக்கு ஒரு தனி நாடு வேணும். அவனுக்கு வந்து இப்போ இந்திய அரசு ஒன்றா இருக்கும்போது நம்ம சனாதன சங்கிகள், இந்துத்துவ கொள்கை, பிராமண கொள்கைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்குது. அப்போ அதற்கு எதிர்ப்பாக என்ன வேணும்னா ஒரு தனி தேசியம் வேணும், அதுதான் தமிழ் தேசியம். சரி, உங்கள் பார்வையில் திராவிடம்னா என்ன? திராவிடம்னா ஒன்றுமே இல்லை, சுயமரியாதை, சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திராவிடம்னு சொல்லிட்டு பல கட்சிகள் அந்த கோட்பாடுகளை பின்பற்றுறாங்க என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். கருத்து மாறாக இருக்கலாம், கொள்கை ஒன்று தான். அது வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து திராவிடத்தை ஆதரிக்கிற எல்லா கட்சியும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை. அங்கே தான் நீங்கள் முரண்படுறீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது திராவிடங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. பட் என்ன இன்னைக்கு நடப்பு நிலவரங்களில் என்ன நடக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு திராவிடம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாதி பெருமை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது, அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சாதி பெயர் வச்சு ஒருத்தவங்க பெயர் இல்லையா? திமுகவில் எத்தனை தலித்துகள் இருக்காங்க, எத்தனை அருந்ததிகள் இருக்காங்க, இதை பிரித்து சொல்ல முடியுமா நம்மளால? சம பங்கீடு இருக்கா அதில்? அப்போ வந்து அது வந்து இங்கேயுமே இல்லையே, தமிழ் தேசியவாதிகள்கிட்டையுமே அது இல்லையே. அதாவது பேசுகிறாங்க முதல்ல வந்து குப்புசாமி என்கின்ற ஒருவரை பேராசிரியர் குப்புசாமி என்று சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அறிஞர் அண்ணா அவர்களால் ஒரு தலித் ஒருவர் பேராசிரியர் நியமிக்கப்பட்டார். அதை செய்தது திராவிட இயக்கம். இல்ல அவங்க என்ன சொல்றேன்னா, போற போக்கில் வந்து தலித்துகளுக்காக எதுவும் செய்யல. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஒரு காலத்துல செஞ்சீங்க அதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப யாரு செய்யறீங்கிறாரு. நடைமுறையில போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே இப்போ நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் அயலக பள்ளி திட்டம் இருக்கா இல்லையா? 234 பேர் படிக்கிறாங்களா இல்லையா? அது எந்த சமூக மக்கள், எந்த மக்கள்? இப்போ தலித் மக்கள் தானே போறாங்க. அதை கொண்டு போனது யாரு? இன்றைக்கு அரசாங்கம் தானே. அதாவது ஆதிதிராவிடத்துறையுடைய நிதி தான் என்ன பண்றாங்கன்னா மற்ற துறைகளுக்கு, பொதுப்பணித்துறைக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்போ இது எப்படி நம்ம பார்க்க முடியுது? அதாவது இங்கே ஸ்காலர்ஷிப்பு முறையாக வந்துட்டு இருக்குது, அதை எல்லாமே பார்க்கணும். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பொதுப்பணித்துறைக்கு இல்லை மற்ற துறைக்கு மாற்றி சொல்றீங்களே, அதற்கான பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு, ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குங்களா? ஏன் இல்லை? ஏங்க இது வெளிப்படையாக வந்து தானாங்க. 5000 கோடி ரூபா வந்துச்சு நம்ம தலித்து, அதாவது ஆதிதிராவிட நலத்துறைக்கு 5000 கோடி வந்துச்சு, அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது அங்க இருக்கு. அதே போல திருப்பி ஆதி திராவிடர்கள்ன்ற வார்த்தையை கொண்டு வந்ததும் இதே இயக்கம் தான். அந்த வார்த்தையை ஒரு இழிவான வார்த்தையா பார்க்கப்பட்ட சமூகத்துல அந்த வார்த்தையை முதல்ல கொண்டு வரும். பெரியார் அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு மாத்திலாம் பேசல. அன்னைக்கு அண்ணா ஆரம்பிக்கும் போது இந்த தலைவர் சீட்டு பெரியாருக்கு தான் சொல்லிட்டு கொடுத்தாங்களே, இன்னைய வரைக்கும் பெரியாருடைய வழியில தான் இந்த இயக்கமும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இல்ல. ஒன்னு மாற்று கருத்து இருக்கு. திராவிடங்கிறது பெரியார் தான் கொண்டு வந்தாரலாம் கிடையாது. இல்ல இல்ல, அதுக்கு முன்னதாகவே அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு பெரியாரும் எங்களுடைய தலைவர் தான் சொல்றோம். பெரியார் திராவிடத்தை உருவாக்கியவரே பெரியார் நாங்க சொல்ல. பெரியாருடைய காலத்துக்கு அப்புறமா அது இன்னும் வீரியமா செயல்பட்டுச்சுன்றதா எங்களுடைய ஸ்டேட். இப்ப திராவிட கட்சிகள்னா என்னன்னா நீங்க சொல்லுங்க. அதாவது இல்ல இப்போ நம்ம இப்போ ஒரு கொள்கை வந்து அதுவா அரசியல் மயப்பட்டு இருக்குது, போராட்டங்கள் மூலியமா நமக்கு தேவையானதை வாங்குறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரசியல் கட்சிகள் வந்து தங்களுக்கான கொள்கைகள்னு எடுத்துக்கிச்சல, திராவிட கட்சிகள் என்னென்ன அதை நீங்க அப்படியே வரிசைப்படுத்துங்க. திராவிட கட்சிகள்னா எல்லாமே இருக்கிறாங்க. முதல்ல திராவிடர் கழகம் இருக்குது, மறுமலர்ச்சி முன்னேற்ற திராவிட கழகம் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்த மாதிரி இருக்குது. பல்வேறு பேர் திராவிடத்தில் கட்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதாவது அதுக்கு எதிராக நிக்கிற எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கைக்குள்ள நிக்கிறவங்க தான். அடிப்படை அதுதான். ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிராக நிக்கிறவங்க எல்லாரும் சில நேரத்துல இங்க இருந்து அங்க போறாங்கல்ல. இப்ப அதிமுக கூட்டணி போகுது, அப்ப அவர்களையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்க சித்தாந்தம் மாறி போறாங்க. கட்சி இப்போ ஒருவேளை இப்போ வரும்போது நாங்கள் திராவிட கொள்கை ஏற்றுட்டு வந்தவங்க இன்னைக்கு மாறி போகும்போது அப்போ நாங்கள் அதை எதிர்க்கிறோம். தமிழ் தேசியம்ன்ற பேரில் போர்வையை போத்திக்கிட்டு அங்கே வரும்போது நாங்கள் எதிர்க்கிறோம். இதுல தான் எங்கள் ஸ்டேட்மெண்ட். நீங்க தமிழ் தேசிய கட்சிகள் என்னென்ன இருக்குன்னு அப்படி ஒன்றும் உண்மையா தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுபோல தோழர் தியாகு, கொளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் நீ தமிழ் தேசியத்தை
தொடர்ந்து தமிழகத்துல இன்னைக்கு பலருக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் தேசியத்தோட அடையாளமா தன்னை வந்து சீமான் வச்சுக்கிறாரு. அது போலி பிம்பங்க. அது போலி. இப்ப நீங்களே இப்படி இப்ப தமிழ் தேசிய ஆதரவாளர்னு சொல்ற நீங்க அவசியம் இல்ல. நான் தமிழ் தேசிய ஆதரவாளர், ஆனா அதுக்காக சீமான் ஆதரவாளர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பேசுறது போலின்னு சொல்றோமே நாங்க. இப்ப ரெண்டு பேருமே வந்து நீங்க தமிழ் தேசிய கட்சிகளே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க கட்சிகள் அட்டவணைப்படுத்துனீங்க. இப்ப தாவேகா வந்து நீங்க ரெண்டு பேருமே சேர்த்துக்க மாட்டீங்க. ஆனா அவர் வந்து இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சொன்னது போலதான் கருவாட்டு சாம்பார் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கண்ணு திராவிடம்னா ஒரு கண்ணு வந்து தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் அதுல என்ன பிரச்சனை? நான் கேக்குறது வந்து ரெண்டுமே இரட்டை முனை துப்பாக்கிகளா செயல்பட வேண்டியது இந்த சமூகத்துல. ஆனா வேணும்னே ஒரு சூழ்ச்சியை கிரியேட் பண்ணி ஒரு எதிர்வாத அரசியல் இருக்குல்ல, நான் இந்த கொள்கையை முன்னெடுக்கிறப்பா அதுக்கு வேணும்னே ஒரு எதிர அரசியல் முன்னெடுக்கிறோன்ற பேர்ல தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இருமுனைகளாக மாற்றக்கூடிய ஒரு அரசியலை இங்கே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சேர்ந்தா இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் முனைவோர்களும் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் அன்றைக்கி சேர்ந்து தான் இந்தி மொழி எதிர்த்தாங்கன்றத வரலாறு. இதெல்லாம் கட்ட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் மட்டும் தனியாக பெரியார் வெள்ள எடுத்திருப்பார், இவங்களை தூக்குறப்பார், இவங்க ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு திராவிடத்தை மட்டும் தனியாக எடுப்பதற்கான காரணம் பார்ப்பனியத்தில் அது என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கு. திருமண மேடைகள்ல மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தப்ப அது கூடாதா சுயமரியாதை திருமணம்னு சொல்றது இருக்குல்ல, எதிரான முன்னெடுப்பை விஜய் செய்திருக்கிறாரா? திருப்பரங்குன்றத்துல பேசியிருக்காரா? இல்லை இன்னொன்று இதில் இவர் பேசுனது நான் வரேன். நான் இப்போ எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, எல்லாம் பேசுனாங்க. பராசக்தி திரைப்படம் வந்துச்சு, அது என்ன பேசுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து பேசுது. மிக முக்கியமாக பச்சையப்பன் கல்லூரியில் 8வது அறை, நான் அங்கே அரங்கியன், நான் அங்கே தான் படிக்கிறேன், எனக்கு ஃபுல்லாக தெரியும். தமிழ்நாட்டில் முக்கியமாக 2 கல்லூரி வந்து இந்தி திணிப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அது எதுனா ஒன்று சென்னை பச்சையப்பன் கல்லூரி, இன்னொன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருந்துச்சு. அப்போது என்ன அந்த படம் முழுக்க என்ன பண்ணனா இந்தி திணிப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்கள் மொழிக்கென்று தனி ஒரு உரிமை இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத பேசுது. அவங்களோட கூட்டணி வச்சிருப்பீங்க. இல்லை ஐயோ சொல்றதே கேளுங்க, யாரு கூட தாலா கூட யாரு காங்கிரஸ் கூட இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு யாருக்கு எதிராக போராட்டீங்க? இந்தி திணிப்புக்கு யாருக்காக போராட்டீங்க? நான் கேட்கறது வந்து அரசியல் களம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? பராசக்திக்கு எதிராக இப்பவும் காங்கிரஸ் என்ன பண்றாங்க? இதுதானே பேசுறாங்க. இல்ல ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன? அவர் இருமொழி பக்கம் நிக்கிறாரா இல்ல மும்மொழி பக்கம் நிக்கிறாரா? அவர் இருமொழி கொள்கைக்கு வந்துட்டாரு. காங்கிரஸ் தான் செய்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வருது. அப்ப நகர்ந்து வரப்ப நீ அப்ப வர, நீ அங்கே இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. பிஜேபி தான் மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வருது. அப்ப இது எதற்கு எதிரான வாதமா இருக்கணும்னா வரலாறு நம்ம பேசுற காரணம் மீண்டும் இந்த வரலாறு வேற ஒருத்தன் நிகழ்த்த நினைக்கிறான்டா, நீ மாறிட்ட ஆனா இன்னும் ஒருத்த மாறாம புதுசா வராம பாரு, அவனுக்கு எதிராக தான் திருப்பணுமே தவிர நீங்க நம்ம கூட நிக்கிற அதாவது இந்த புதுசா வரவங்க மாத்தலாம் முடியாது. ஒரே நிமிடம். புதுசா வரவங்க புதுசா விஜய் சொல்றீங்க, மாத்தலாம் முடியாது. பாஜக தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் திராவிடமும் இல்லாமல் அரசியல்ல நுழைய முடியாது. இதுதான் நிதர்சனம். எங்க உண்மை இருக்கு. அதனால யார் வந்தாங்க தமிழ் தேசியம்? நான் கேட்கறது இல்ல, நான் கேட்கறது பராசக்தி திரைப்படம் எதை மையப்படுத்துச்சு? தமிழ் மொழியை மையப்படுத்திச்சா இல்லையா? இந்தி திணிப்பை எதிர்த்து பேசா இல்லையா? விஜய் தமிழ் தேசிய பேசக்கூடிய ஆள் தானே அவரு. இல்ல அவரு சொன்னார்ல, இல்ல சொல்லிருக்காரு, சொன்னார்ல அவரு. நான் கேட்கறேன் நானு, அப்போ ஜனநாயகம் திரைப்படம் வந்து வரல அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ரசிகர்கள் போல தொண்டர்கள் போல இந்த படத்தை என்னென்ன பண்ணாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தாங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. ஒரு மொழிடா நம்முடைய மொழிடா, நம்முடைய பண்பாட்டு மொழிடா வந்து இந்த படத்துக்காக இது நீ வந்து ஆதரவு கூடுற வாய்ப்பு கூடுற, அது பேசலாமா இல்லையா? திரும்பவும் கேட்கிறேன், காங்கிரஸ்காரவங்க பராசக்தி வரலங்கிறதுக்காக ஏதாவது பராசக்திக்காக ஏதாவது பேசினாங்களா? ஆதரவா பேசினாங்களா? இல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அரசியலுக்காக உங்க கொள்கைகளை வந்து மாத்துறீங்கன்னு உங்களுக்கு வேணும் எதிரான காங்கிரசின் கருத்தை நீங்க சரி ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் கேள்வி. அவங்களுடைய கருத்து வந்து அதாவது எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எப்படிங்க கருத்து? அதாவது கருத்து எல்லாருக்கும் இருக்குங்க, இல்லன்னு சொல்லவே இல்லை. கருத்து தானே ஏங்கணும் நம்ம. திராவிட கருத்து நாங்க தெளிவா இருக்கோமே, நாங்க மொழியில நாங்க இருக்கோமே. திராவிட கருத்து அவன் கருத்து வேறுபட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட என்ன பேசிருக்கணும், நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நீங்க நாங்க எதிர்க்க பேசுனீங்க, என்ன பேசிட்டு இருக்கோம்? எங்க இது நாங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசுனீங்க? இல்ல இல்ல ஒரே நிமிஷம். அவங்க என்னன்னா, இப்ப நீங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விட்டுருங்க, அதை நீங்க பழசுன்னு சொல்றீங்க. அதை பத்தி ஒரு படம் வந்தா கூட அவங்க எதிர்க்கிறாங்கல்ல, அப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அதாவது அவங்களுக்கு பிரச்சனை என்ன? இல்ல அதாவது இல்ல இல்ல கம்ப்ளீட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்கள் எல்லா கூட்டணிக்குள்ளேயும் இருக்கும். இத எங்கேயோ ஒரு எம்எல்ஏக்கு அவர் ஒருத்தர் சொன்னாரே, எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கடைக்கோடி தொண்டன் சொன்னாரேன்றதுக்காக அது ஒரு கட்சியுடைய நிலைப்பாடா மாறாது.
அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இது இப்ப ராகுல் இப்படி எல்லாத்தையும் ராகுல் காந்தி இங்க மும்மொழி கல்விக் கொள்கையை நான் கொண்டு இல்ல இப்படி எல்லாத்தையுமே தனக்கு எதிரா இருக்கதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா முக்கியமா என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது கொள்கை இங்க திமுக ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு எதிராக. ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு அமைச்சர் பேசுனா தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றீங்க, கொள்கை பிரச்சாரத்துக்கு வரவங்க பேசுனா தனிப்பட்ட கருத்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. இப்படியான ஆட்கள்லாம் சேர்ந்தது தானே கட்சியும் கொள்கையும். நான் கேட்கறது என்ன தெரியுமா, அவங்களே ஒருத்தரும் மாத்தி மாத்தி பேசுறப்ப நீங்க இது தனிப்பட்ட கருத்து, எங்க கொள்கை வேற, இது தனிப்பட்ட கருத்து, என்னோட நிலைப்பாடு வேறன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்க. இல்ல இங்க வந்து பல பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, திமுக என்பதை வீழ்த்த வேண்டும். அதனால என்ன பண்றேன், ஐயோ சொல்றதே கேளுங்க, நான் என்ன கேட்கறேன், தலைமை என்பது திமுக இருக்குது, அது எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ பிரச்சனை என்னன்னா, திமுக கூட்டணி எப்படி வீழ்த்த வேண்டும், திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லலை எடுத்துட வேண்டும். அது யார் பண்ணுறாங்கன்னா பிஜேபி பண்ணுறாங்க, ஒன்றிய அரசு அதுதான் பண்ணுது. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுங்க, இந்த திராவிடத்தை ஒழிச்சிட்டா நம்ம வந்து அங்கே உள்ளே பூந்துடலாம், இந்தி திணிச்சிடலாம், எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதனால என்ன பண்றாங்க, அதிமுகவை பாஜக வந்து கையில கொண்டு வந்து தெளிவா கேட்கிறேன், உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இதற்கு ஏன் வழிவிடுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க திராவிட சித்தாந்தத்தோட நாங்க ஒத்து போறோம், ஆனா இப்ப இருக்க கட்சிகள் தான் எங்களுக்கு பிடிக்கல, அவங்க திராவிடத்தையே சரியா செயல்படுத்தலைங்கிறீங்க. முன்னாடி பேசும்போது தமிழ் தேசிய கட்சிகள்னு இங்க எதுவுமே இல்லைங்கிறத தான் சொல்றீங்க. அப்ப யாருக்கு தான் உங்க ஆதரவு, எப்படி அரசியல் களத்துல நீங்க பயணிப்பீங்க? அதுதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய சிக்கலே அதுதான். இப்ப தமிழ் தேசிய தலைவர்கள்னா நீங்க யார திருமாவளவன், வைகோ அவர்கள் இருக்காங்க, கொளத்தூர் மணியெல்லாம் அப்பல இருந்து செயல்பட்டு இருக்காங்க, தியாகு. இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட பிரச்சனை என்னன்னா, அது முழுக்க கரெக்ட் ஆகிற நிலைமைக்கு மாறிடுச்சு. ஏன்னா மனிதத்தை தாண்டி மனிதம் தான் அடிப்படை, என்ன கொள்கை வேணாலும் ஏத்துக்கோங்க, அடிப்படை மனிதத்துல இருந்தா அந்த கொள்கை எடுத்து வைக்கப்பட்டுமே தவிர நேரடியாக வெறுப்பை தூண்டுற மாதிரி, வெறுமனே ஒரு இளைஞர்களுடைய அந்த நரம்பு புடைக்க அந்த பேசுறது மட்டும் இல்லை, அறிவை தூண்டுற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நாங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான கல்வி ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு மறுக்கப்பட்டுச்சுன்றதை நம்ம சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு மறுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இவங்க சொல்றாங்களே, தமிழ் தேசியம் வந்து பேசிட்டு இருக்கோம், திராவிடம் பேசிட்டு இருக்கோம், திராவிடம் வந்து களத்துல ஜெயிச்சு காட்டிருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு ரோல் மாடல். படிப்புனா இப்படி தாண்டா இருக்கணும், மருத்துவம்னா இப்படி தாண்டா இருக்கணும், பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு 14% சாதிச்சிருக்கு. எப்படி திராவிடத்துடைய பொருளாதார கொள்கை அது முக்கியமான பண்பாட்டு தளத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வணக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்றதை கொண்டு வந்து நிப்பாட்டினது இன்னமும் வீரியமா செயல்படுமா? கண்டிப்பா இன்னும் செயல்படும். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தமிழ் தேசியத்துல வந்து நாங்களும் வீரியம் இல்லை. தமிழ் தேசியம்ங்கிறது என்னது, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை, அதை தான் சொல்ல வரோம். இப்போ திராவிடம் என்கின்ற சொல், தமிழ் தேசியம் என்ற சொல், தமிழ் தேசியம் திராவிடம் இல்லைன்னா கூட தமிழ் தேசியம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் தேசியமா திராவிடமா வரும்போது ஏன்னா ரெண்டும் ஒரே கொள்கை தான். இன்னொரு விஷயம் என்ன, ஏற்கனவே சொன்னது திராவிடத்தின் உட்பிரிவு தான் என்னது தமிழ் தேசியம். அதனால நம்ம தமிழ் தேசியம் தமிழ் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தலாம், திராவிடங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் கூட இருக்கலாம். அதனால அது திராவிடங்கிறது அடையாளம் அப்படின்னு மாற்ற வேண்டாம். அது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இல்ல நானும் பயன்படுத்தணும்னு சொல்றேன், அதுதான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. தமிழ் உணர்வு சொல்லலன்னா எப்படி தமிழ் தேசியம்ன்ற பேர்ல ஒரே வருஷம் தமிழ் தேசியம்ன்ற பேர்ல எப்படி ஆரியம் உள்ள வந்துச்சோ, அடுத்து திராவிடம்ன்ற பேர்லயே ஆரியத்தை கொண்டு வரதுக்கான வேலை நடக்கும். திராவிடம் எதை சாதித்ததுன்னு கேட்கறாங்கல்ல, திராவிட இதெல்லாம் சாதிச்சதால் தான்டா நம்ம கேள்வி கேட்கிறோன்ற இடத்த நம்ம சொல்லனா, நாளைக்கு தலைமுறைக்கு திராவிடம்ன்றது ஒரு 10 11 பாது வெறும் மொழியல் அந்த குழுக்குள்ளேயே மறுபடியும் தருவாங்க. இல்ல, அது மொழிகளை தாண்டி அரசியல் களத்துல மிகப்பெரிய பண்பாட்டு தளத்திலையும் பொருளாதார தளத்திலையும் பண்பாட்டு தளத்திலையும் அவ்வளவு வேலைகள் பார்த்திருக்குன்றத நம்ம சொல்ல மறந்துட்டோம்னா அது நாளைக்கு தப்பா போயிடும். அதே மாதிரி தமிழ் தேசியத்தையும் எந்த களத்துல வேலை பார்த்திருக்குன்றத நீங்களும் சொல்ல மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு தலைமுறைக்கு மீண்டும் அத ஆரியத்துடைய கருத்தியலுக்குள்ளதான் அது வந்து நிற்கும். அவங்க சொல்றாங்களா, காலம் நெடுக திராவிட கட்சிகள் தான் தமிழை வந்து வளர்த்துச்சு பாதுகாத்துச்சுன்னு. உங்களுக்கு திராவிட கட்சிகள்ல என்ன பிரச்சனை? இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கதா சொல்றாங்க, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? திராவிடம் நிறைவேற்றலன்னு சொல்ற இடம் எனக்கு புரியல. எந்தெந்த இடத்துல திராவிட கட்சிகள் தமிழ் தேசியத்தை காக்க மிஸ் பண்ணுச்சு? இன்னைக்கு சீமான் மேல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம், தமிழ் தேசியமே அவர் பேசல அப்படிங்கிறதா கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு சமத்துவம்னு வரும்போது அவர் கட்சியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு எவ்வளவு 234 தொகுதிகளில் சரி சமமா பிரிச்சு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்குறாரு, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சாதி பார்க்காமல் கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியிலையும் சரி அவங்களோட கொள்கையிலையும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல இப்போ திராவிடம் திமுக அதை பின்பற்றக்கூடிய திமுக மேல நமக்கு வந்து வெறுப்புலாம் கிடையாது. என்னன்னா அதிருப்தி, விரக்தி, இதுதான். இப்போ இன்னைக்கு தொடர்ந்து ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், சாதிய படுகொலைகளா இருக்கட்டும், இப்போ இது பாருங்க, இப்போ இந்த வேங்கவேல் நடந்தது பாருங்க,
ஒரு 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 சமுதாயத்தினுடைய குடிக்கிற தண்ணியில் வந்து மலம் கலக்குறாங்க. இப்போ இது போன்ற நடக்கும்போது இதுக்கான சட்டங்கள் திமுக என்ன செய்யுது? ஏன் அப்போ அதுக்கான அவங்களோட செயல்பாடுகள்ல திருப்தி இல்லை. அதனால தான் நம்ம வந்து அதை திராவிடத்தை அவங்க பின்பற்றலன்னு நம்ம குறை சொல்கிறோமே ஒழிய திராவிட கொள்கையே எதிர்ப்புங்கிறது நம்ம தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறோம் கிடையாது. சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஒன்று பேசினாரு, ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டம் இயற்றப்படும் சொல்லிருக்காரு. இன்னொன்று இந்தியாவிலே எல்லாம் பேசுறாங்க, இந்தியாவிலேயே அதிகமாக வந்து ஆணவ கொலைகள் எனக்கு ஒரு கேள்வி இதுல, நீங்க பேசுறது எல்லாமே சட்டமன்றத்துல பண்ணாங்க, வரலாறுல எப்படி நடந்துச்சு, இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, ஆனா நடைமுறை டெய்லி நான் பாக்குற என் வாழ்க்கைக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிறது தான். இந்தியாவிலேயே அதிகமாக ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய நீங்க இந்தியாவுல உலகத்துல ஆய்வாளர் ராவத் இருக்கு, ராவத்னு ஒருத்தர், நீங்க திரும்ப ஆய்வாளர் சொல்றதை கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அப்ப வரும்போது வந்து அவர் சொல்றாரு, அவரு அதிகமாக சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க இதை பேசுறவங்க ஏன் அதை பேச மாட்டீங்க? நீங்க இல்ல அவரு இங்க வந்து இந்த மாநிலத்தோட இந்த மாநிலத்தை கம்பேர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியா முழுக்க சாதி இருக்கு, மதம் இருக்கு, அதோடைய தாக்கம் அடிப்படையா இங்க நடந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து நடக்குது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு திமுகவா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க? எமோஷனலா யார் வேணாலும் பேசலாம், ஐயோ இந்த சமம் நடந்துச்சு, இந்த சமம் நடந்துச்சு. டேட்டாவா பார்க்கும்போது தான் மற்ற மாநிலத்துக்கு எந்த அளவு நடந்திருக்கு, இங்கே எவ்வளவு நடந்திருக்கு, 2021 முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு, இப்ப எவ்வளவு நடந்திருக்கு, இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர கோவத்தில் ஒரு டிசிஷன் எடுக்குங்க. ஆமா, அது கோவம் வரும், அதுக்கு இன்னுமே அந்த அரசு இன்னுமே துரிதமா செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா டேட்டாவா பார்த்தோம்னா முன்னைக்கு இது ரொம்ப குறைஞ்சிருக்கு, அது உண்மை நம்ம ஒத்துக்கணும்ல. அதுக்கு வந்து கற்பழிக்க முடியும். அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, தனி ஒரு சுய ஒழுக்கம் அதெல்லாம் தேவைப்படணும். சரிங்களா? அது முக்கியம். சுய ஒழுக்கம் அதற்காக திமுக ஆதரவாளர்கள் போய் அவங்க சப்போர்ட் பண்ணி கேட்பாங்க. அவருக்கு 3 மணி நேரத்துல இது பண்ணோம், நாங்க கண்டுபிடிச்சோம். உண்மையா போயீங்களா சொல்லுங்க? நடந்தது கண்டிப்பா நாங்க இது பண்ணோம். நான் மத்தாச்சு மாதிரி கிடையவே கிடையாது. என்ன பண்ணீங்க? என்னது 3 மணி நேரத்துல? ஆமா, யாரு என்ன பொறுப்பு நாங்க கண்டுபிடிச்சோமே. அவர் சரி, அதையே நீங்க வந்து வேங்க வேலையில பண்ணல. புரியல, வேங்க வேலையா பண்ணல. எங்க வேற போயிட்டு தாங்க இருக்கு. நாங்க இல்ல சொல்ல போயிட்டு வேங்க வேலை பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல காம்ப்ளிகேட்டடான கேஸா இருக்கு. தமிழ்நாடு அரசு நேரடியா காம்ப்ளிகேட்டா இருக்கு. பல கட்சிகள் காம்ப்ரமைஸா காம்ப்ளிகேட்டா. நான் தெளிவான வார்த்தை தான் சொல்றேன், காம்ப்ளிகேட்டா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ் சில நேரத்துல சிபிஐ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சிபிஐ போறீங்க. சரி, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ரொம்ப தீவிரமாக போயிட்டே இருக்கும், ஒரு சின்ன ஒரு லைட் ஹார்ட்டடாக போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். இப்போ பொதுவாக ஒரு பார்வை இருக்குது, இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை, அரசியலே தெரியலை, ரீல்ஸில் வர்றதும் வீடியோஸில் வர்றதும் தான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 4 பேருமே ரொம்ப தீவிரமாக வந்து அவங்கவுங்க அரசியல் பார்வையை சொல்கிறீங்க. இந்த அரசியல் தெளிவு, அரசியலுக்குள்ளே தீவிரமாக வர்றது, இந்த பயணம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? எனக்கு ஒரு 2 தலைவர்கள் மூலயமா வந்துச்சு. முதல்ல சொல்லணும்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒரு 5 நிமிஷம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் வந்திருந்தார். அப்போது அவரோட காட்ஸ் எல்லாமே இருந்தால், அப்போ அவர் முதலமைச்சர் இல்லை, அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். நான் 2015 அந்த காலகட்டம் இருக்கும், 17 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த காலகட்டத்தில் வந்து அவர் இருக்கும்போது நான் போயிருந்தேன். சும்மா யதார்த்தமாக அவரை பார்த்து சிரிக்கும் போதே அவர் சிரித்து கூட்டு வச்சு எந்த ஊர் என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு, என்னோட தாத்தா திமுகவில் இருந்தவர், நான் அவர்கிட்ட இந்த பேரை சொன்ன உடனே அவர் பழைய ஆள் மறைஞ்சிட்டார். அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு கொண்டு இன்னாருடைய பேரை நானி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரணும், அரசியல் பழகு அப்படின்லாம் சொன்னது எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆச்சு. இன்னொரு சந்தர்ப்பம் எங்கன்னா, பொதுச் செயலாளர் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு ஆளோட போயிருந்தேன். அவங்க வந்து பத்திரிக்கை கொடுக்காக போயிருந்தாங்க. அப்போ நான் போகும்போது நல்லா அரவணைச்சு ஒரு 1/2 மணி நேரம் என்னோட அரசியல் பேசினார். அவர் என்னோட விவாதம் பண்ணார். எனக்கு நான் அவரோட தர்க்கம் செஞ்சேன். அவர் எனக்கு அதுக்கு பதிலெலாம் சொன்னார். இது 2 விஷயமும் எனக்கு ஒரு எந்த இருப்பாக இருந்துச்சு. இது இப்போ லாஸ்ட் இயர் 2025. ஓகே ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து 14-15 வயதில் திருமாவுடைய ஸ்பீச்சை கேட்டேன். ஸோ அவருடைய நிகழ்ச்சிகள் போனேன். திருமாவை தாண்டி உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையாகவே வந்து மெய்சுருக்க வச்சுது. உண்மையாக என்ன அரசியல், விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுது, மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, திமுக என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு புரிதலை
தேடுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு திருமாவளவன் அவர்கள் தான் எனக்கு அது கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அதனால் எனக்கு வந்து தமிழ் தேசியம் அவர் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறப்ப தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறுன்னு பார்க்கல, இரண்டையுமே சரியாக புரிந்து கொண்டு இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கி தமிழ் தேசியம் தெரியுது, திராவிடம் தெரியுது, திராவிடம் பற்ற புரிதல் இருக்குன்னா அதற்கு காரணம் திருமாவளவன். உங்களுக்கு எப்போ அனுபவம்? நான் வந்து வீட்டில் திமுக தான் எல்லாருமே. அப்போ வந்து முதல்ல கலைஞர் வந்து மரணத்தின் போது தான் எங்கள் வீட்டில் எல்லாம் அப்பாலாம் உடஞ்சி உட்காரும் போது அப்போ தான் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காருன்றதை நம்ம அப்போ தான் அது வரக்கூடிய காலகட்டம் எப்போனா நீட்டு அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்ற ஒரு மோசமான காலகட்டம் தமிழ்நாடு இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. அப்புறமா கல்லூரி மேடைகளில் தமிழ் பேச்சு போட்டி அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொள்கைகளை படிக்க ஆரம்பித்து உயிரினும் மேலானன்னு சொல்லிட்டு திமுக நடத்தின அண்ணன் உதயநிதி அவர்கள் நடத்துகிறாரு. அதில் வந்து இளம் பேச்சாளர்களாக 17,000 பேரில் நானும் செலக்ட் ஆகிறேன். அப்போ தான் நேரடி அரசியல் களத்தில் அது வரைக்கும் கொள்கை களம் நமக்கு நல்லா தெரியும், இன்னுமே அரசியல் களத்தில். ஆனால் அப்போ கூட திமுக வந்து எங்களை வந்து கொள்கை முதன்மையானது, அதன் மூலிமா நம்ம செய்கிறது அரசியல்ன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த அரசியலை படித்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து வியந்து அவர்கிட்ட போய் பார்க்கும்போது கூட இளம் பேச்சாளர் சார் சொல்லும்போது கூட அவர் சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு படிப்பு, இதுதான் திராவிடம்ன்றதை அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு படிப்பு, இதைத்தான் நம்ம எல்லா தலைவரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை விட வேறு எந்த கட்சி எனக்கு நல்ல கட்சியாக தர முடியும்? அப்போ நான் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறேன், இனிமேட்டும் நிற்பேன். நீங்கள்? எனக்கு எங்கே தொடங்கிச்சு இந்த அரசியல் பயணம் அப்படின்னா, எனக்கு நான் 12th வரைக்கும் நான் ஒரு செஸ் பிளேயர். நான் டிவிஷனல் வரையும் நான் கேம் ஆடிருக்கிறேன்னு எனக்கு அதுதான் ஃபீல்டு. ஸோ காலேஜ் சேரும்போதும் ஹேண்ட்பாலில் வந்தேன். ஹேண்ட்பாலில் நான் யூனிவர்சிட்டி கேம் ஆடிருக்கிறேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த அரசியல் என்பது அந்த பச்சையப்பன் கல்லூரி வளாகத்துக்கு உள்ளே போன உடனே டோட்டலி ஃபுல்லாக மாற்றிடுச்சு. திராவிட இயக்க அரசியலாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு கல்லூரியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் 11 முதலமைச்சர்களை உருவாக்கி 156 IPS, 76 மாவட்ட ஆட்சியர்கள், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், பேராசிரியர் அன்பழகன் ஐயா பணிபுரிந்த கல்லூரியாக இருக்கட்டும், மூவா பணிபுரிந்த கல்லூரியாக இருக்கட்டும், அதிமுகவுடைய இப்போ திமுகவுடைய அன்றைக்கு இப்போ இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்த ஐயா துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஐயா தம்பிதுரை அவர்களாக இருக்கட்டும், அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். இப்படி பல்வேறு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஐயா முரசொலிமாறன் அவர்கள் வந்து அறிஞர் அண்ணா அவர்களுக்காகவே அங்கே வந்து படித்தார் அவர். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட இயக்க அரசியல்காரர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கல்லூரி வந்து படித்தாங்க அப்படிங்கிறது பெருமையாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக அண்ணாவை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய கல்லூரியுடைய சிலைக்கு, பச்சையப்பனுடைய சிலைக்கு பக்கத்தால் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை இருக்கும். எனக்கு அப்போ தான் தெரியுது இந்த தமிழ்நாட்டுன்னு எப்படி பேர் வந்துச்சு சொல்லி பார்த்து அதற்கு பல்வேறு மொழி போராட்டம் செய்து பல்வேறு தியாகம்லாம் செய்து தன்னுடைய உடல் பற்றி எரிகின்ற பொழுது கூட தமிழ் வாழ்க அப்படிங்கிற சொல்கிற ஒரு உணர்வை இந்த தமிழ் மண் கொடுத்தது. அதற்காக தமிழ்நாடு பேர் வச்சது அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அண்ணா தொடங்கி அதற்கு பிறகு அவர் அண்ணா வாசிக்க ஆரம்பித்து அப்புறம் கலைஞர் அவர்களை வாசிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே பச்சையப்பன்களூரில் அதே திராவிட இயக்க வாரிசாக நான் அப்படி போயிட்டுருக்கிறேன். அதாவது திமுகவை எப்படின்னா நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது இந்த பச்சையப்பன்களூர் என்பது அது தனிப்பட்ட கருத்து. பச்சையப்பன்களூர் உருவாக்கப்பட்டது தான் திமுக அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இப்போ திராவிட அரசியல் அப்படிங்கிறதுனா சமூக நீதி, பெண்ணியம் இதெல்லாம் பேசுகிறீங்க. பெண்ணியத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாக முன்னெடுத்து வைக்கிறீங்க. திட்டங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி உதவித்தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்படி நிறைய திட்டங்களை அறிவிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் திராவிட அரசியலை சார்ந்தவங்க தங்களோட கருத்துக்கள் பேசும்போது அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ அமைச்சராக இருக்கட்டும், இல்லை ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவங்களோட பேச்சில் வந்து அந்த பெண்ணியம்ங்கிறது அடிபட்டு போகுது நிறைய இடங்கள்ல. இது ஒரு அமைப்பாக தான் செயல்பட்டு இருக்கோம். இந்த அமைப்பில் தப்பு நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பொறுப்பு எடுக்கிறோம். ஆனால் இதுவே ஒரு இயக்கத்துடைய நிலைப்பாடுன்னு மாற்றுறது இருக்குல்ல, அதுக்கு தான் நாங்கள் எதிராக சொல்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதா, நேரடியாக இது முதலமைச்சர் பார்ப்பாரு, அவர் அதுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்வார், இது நேரடியாகவோ வெளியவோ வரும். ஆனால் இதுவே தொடர்ச்சியாக நடக்காது மோஸ்ட்லி. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, தொடர்ந்து அவருடைய பேச்சு ஆபாச பேச்சாக தானே மேடைகள் இருக்குது. ஏற்கனவே கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா, திரும்பவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்பவும் அவர் அந்த கட்சிக்கு பணிஞ்சோ நீங்கள் திமுகவுடைய அந்த விதிமுறைகளை உட்பட்டோ அவர் எங்கே பேசுகிற மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் பெண்ணியத்துக்கு எதிராக பெண்கள் உறுப்புகளை வைத்து ஆண்கள் உறுப்புகளை வைத்து இப்படி கடுமையாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த போக்கு தொடர்ந்துகிட்டே திமுகவில் இருக்குது. மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் என்ன பேசினார், என்ன கண்டென்ட் பேசியிருக்க வேண்டும்? அங்கே வந்து விஜய் எதிர்க்கிறதுங்கிறது ஓகே, அது உங்கள் கட்சி அதை எப்படி எதிர்க்கணும்னா
அவங்க அந்த கட்சி இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஒரு பெண்ணு பேசினாங்க, அந்த பெண்ணை கொச்சையாக படுத்து அவங்க வீட்டுக்கு போகலாமே இப்படின்னு கொச்சையா பேசுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது மொழி, அது மொழி தான், தமிழ் மொழி போர் தியாகிகள். அவங்க அந்த கூட்டத்தில் அரசியல் முதல்ல பேச வேண்டாம். அப்படி பேசினா கூட கட்சி ரீதியா பேசி போடாம ஒழிய இன்னும் அதுல வந்து வல்கரா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க உங்களை முரண்படுறாங்க, எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க நடைமுறை அரசியலுக்குள்ள வரும்போது அன்றாட விஷயங்கள்ல நீங்க கோட்டை விடுறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை பேசும்போது நாங்க வந்து ஏத்துக்கலையே, அவர் பேசும் சரின்னு நாங்க என்னைக்கா சொல்றோம். என்ன இல்ல இப்போ எனக்கு ஒரு கேள்வி இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப வந்து பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க எதிர்த்துக்கிட்டே இருப்போம், இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, அதாவது கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தீர்வு கண்டிப்பா கிடைச்சது. அதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு கேக்குற மாதிரி. அதுதான் கண்டிப்பா எண்ட் இருக்கு. இல்ல பேசாம இருக்கணுங்கிறது தானே முக்கியம். நான் பேசுனதுக்கு அப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், கட்சி விட்டு நிக்கிறேன், அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது. அரசு கேஸ் பார்த்துட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்படியே பாத்துக்கிட்டே இருங்க, இப்படியே பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப நீங்க 4 பேரும் பேசும்போது ரொம்ப அரசியல் தெளிவோட பேசுறீங்க, இவ்வளோ விஷயங்களை மாறி மாறி பாயிண்ட்ஸ்லாம் சொல்றீங்க, அவ்வளோ படிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆனா இதே ஒரு நேரத்துல தாவேகா கூட்டத்துக்கும் லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அவங்களும் உங்க வயசு என் வயசு பசங்க தான் போறாங்க, பெரியவங்க போறாங்க. விஜய் சொல்றாரு, விஜய் எங்க இருக்கான்னு கேட்குறீங்க, ஒவ்வொரு வீட்லையும் இருக்கான், ஓட்டு போட வரப்ப தெரியும் அவன் யாருன்னு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூட்டத்தை வைத்து நம்ம வந்து அரசியல்ல நம்ம வந்து சாணக்கியனாக முடியும், ஆளுமை பண்பு அவர் பெரிய ஆளுமையாக முடியும்லாம் கிடையாது. கூட்டங்கிறது இப்போ 75 ஆண்டுகளா திமுக இருக்கு, இவங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டம் வருமாங்கிறத கேள்வி நமக்கு. இன்னும் சொல்ல போனால் கலைஞரோட பேச்சை கேட்கறதுக்கு அந்த காலத்திட்டத்தில் அதிமுகவில் இருந்துலாம் போய் கேட்பாங்களாம். அப்போ அந்த ஓட்டுலாம் அவங்களுக்கு வரல. தாவே கலர் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு, 9 மணி நேரம் இரவு முழுக்க நான் பேசினேன். அப்போ இரவு முழுக்க இருந்தது யாரு? அன்றைய இளைஞர்கள் தான், அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் தான். அப்போ அவ்வளவு இருந்ததான் இருக்கதான் செஞ்சது. அப்போ ஒரு கட்சி புதுசா வரும்போது கூட்டம் ஈர்ப்பு, ஏன்னா மாற்றுங்கிறது இல்லை. இப்போ விஜய் மீது விமர்சனங்கள் இருக்கா மற்றவங்களுக்கு? அவர் அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு பின் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணாரு, எந்த பேக் எஃபெக்டும் கிடையாது. புதுசா வராரு, புதுசாக நல்ல மதிப்பு இருக்கும். அவர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த மதிப்பீடு குறைஞ்சிரும். அப்போ அந்த கூட்டங்கள் குறையப்படும். அதனால வந்து இதை வச்சு நம்ம வந்து ஆட்சி பிடிச்சிடுவாரு, மக்கள் ஆதரவுலாம் இவருக்கு தான் இருக்கு, ஒவ்வொரு வீட்லையும் இவர் போய் பார்த்தாரா? அவருக்கு தகவல் வந்திருக்கும். அந்த கட்சியே தகவல் தொடர்பாக மாறி இருக்கு இன்னைக்கு. எதிர்த்தா அறிக்கை, ஆனா அந்த அறிக்கையை கூட கவின் ஆணவ படுகொலைக்கோ திருப்பரங்குன்ற இஷ்யூக்கோ கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க அந்த சாதிய ஓட்டு வேணும். அப்ப சாதிய புத்தியோட தானே தாவைக்காக இயங்குது இன்னைக்கு. இல்ல நான் சொல்லிடுறேன், விஜய் அவர்களுக்கு பெரிய எண்ணிக்கை இருக்கான்னா இருக்குதுன்னே கண்டிப்பா இருக்கு. இல்ல இருக்கு வச்சுக்கோங்க. ஆனா வெறும் எண்ணிக்கை மட்டுமே விஷயம் கிடையாது. ஒரு எலெக்ஷன், அதாவது அடுத்த ஒரு 2 மாசத்துல வரப்போற எலெக்ஷனுக்கு வேணா மேபி ஏதோ ஒரு ரோல் பண்ணுதுன்னே வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ நாள்? இந்த கவர்ச்சி அரசியல் ரொம்ப நாள் போகாது. தகவல் வெற்றி கழகம், நீங்களே தகவல் தான் மேட்ரே. அதாவது உள்ளேருந்து வந்த ஊடகவியலாளர் வந்து அவர் இப்படி பேசினார் ஒரு தகவல், இது ஒரு இன்டர்வியூ. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்டர்வியூ எடுத்தவங்க இன்டர்வியூ, இது ஒரு தகவல். அவர் அதுதான் பேசினாரான்னு தகவல், அவர் வெளியே வந்தார் என்பது தகவல். இப்படி இது ரிப்பீட்டடாக போக போக ஒருவேளை இந்த இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா அது ரொம்ப தப்பானது. அது முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மிரட்டுறான், எங்க தலைவர் தான் ஜெயிப்பாரு, நீ எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இந்த இளைஞர்கள் யாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி அவங்க ரீல்ஸ் எடுத்து சும்மா செக் பண்ணி பாருங்களேன், அவன் சாமி கும்பிட்றவனா இருப்பான், ஸ்லோமோல ஜாலியா நடந்துட்டு இருப்பான். ஆனா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னே இல்ல கரூர் பிரச்சனை வரும்போது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மிருகத்தனமான எண்ணங்கள் அப்படியே ஆக்டிவேட் ஆகி எப்படியாச்சும் என் தலைவனை காப்பாற்றணும். தலைவன் வந்து சரி அவரால் வர முடியல வச்சுக்கோங்க, நம்ம ஏதோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, வர முடியல வச்சுக்கோங்க. ஆனால் இவர்கள் தான் தலைவர்கள் காப்பாற்றுறதுல அவ்வளோ முன்னுரிமாக இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வரலாறு தலைவர்கள் தான் நம்மளை காப்பாற்றினாங்கன்றதான் வரலாறு. திடீர்னு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயங்கரமாக மாறி எனக்கு அப்போ தான் பயமாக இருக்குது. உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து இவ்வளவு அரசியல் பேசி இவ்வளவு மாணவர்களை படிக்க வச்சு எல்லாமே மாற்றிட்டு வந்தோம்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு சத்தமே இல்லாமல் அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலாக இது ஒரு எவல்யூஷனாக நடந்துட்டு இருக்கோன்ற. அப்போ இது ஆளுங்கட்சியின் மீது திமுக விரக்தி தான், அவங்க இன்னும் அரசியல் படுத்தப்பட வேண்டும். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்ப இருக்கக்கூடிய திமுக இப்போ இவ்வளவு ஆண்டுகள் 5 ஆண்டு காலம் நடக்குது, ஒரு 10 ஆண்டு ஆட்சி நடக்குதுன்னா அவங்க இந்த இளைஞர்களை எல்லாம் கொஞ்சம் அரசியல் படுத்தி இருந்தா இன்னும் இந்த போன்ற இந்த சினிமா பிம்பமா இதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. சினிமா என்பது வந்து இது எப்பயுமே ஒரு பீரியட் வந்துகிட்டே இருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அது விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வந்து அவர் அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய இம்பேக்ட் ஆகாது, இல்லைன்னா ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்றீங்க. இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. நீங்க சொல்றீங்க
போகிற கூட்டம் வருது, பெரிய கூட்டம் வருது, ஆனால் அது ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சாதாரணமாக இருக்கவங்க கூட ஒரு உணர்ச்சி வயப்படுறான்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் உணர்ச்சி வயப்பட்டு அவருக்கு ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறது? அது ஜனநாயக சாபக்கேடுன்ற. இவ்வளவு உணர்ச்சியோட சித்தாந்தம் தெரியாம என்ன ஒரு தலைவர் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை மட்டுமே வச்சு ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு எதிரில் நம்ம நிற்கிறோம்னா நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோன்றதை பொறுத்து தான் ஆளுங்கட்சி அவன் வருவான்றதை நான் நம்ப முடியும். இப்போ திமுக எதிராக இருந்து இதெல்லாம் போராடிச்சு, இன்னைக்கு இங்கே வந்து இதை வேலை பார்த்துட்டு இருக்கு நான் நம்புறேன். அப்போ கம்ப்ளீட்டாக அவங்க ஆப்போசிட்டாக நின்று திருப்பரங்குன்றதுக்கு வாய் திறக்க மாட்டேன், ஜாதி ஆணப்படுகொலைக்கு வாய் திறக்க மாட்டேன், எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன்னா நீ இப்போ ஒரு தலைவர்கள் நிலைப்பாடு ஏன் தெரியுமா இருக்கிறாங்க? அவங்க தொண்டர்கள் வந்து அதை பற்றின புரிதல் ஏற்படும். அந்த தொண்டர்களை நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ பெரிய எண்ணிக்கை, அவ்வளோ பெரிய எண்ணிக்கையை சாதிக்கு எதிராக மாற்றாம மதவெறிக்கு எதிராக மாற்றாம ஒரு தலைவன் இருந்தும் இல்லாமல் இருந்தும் என்ன பயன்? இன்னும் கட்சியோட நான் வந்துடுறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பா மாறி போயிடுச்சு. அதுதான் விஜயனுடைய அரசியல், அதுதான் தாவேக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூருக்கு முன்னாடி வந்து திமுக அண்டு பிஜேபி ரெண்டுமே கடுமையாக எதிர்த்தார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐக்கு வழக்குக்கு பிறகு அவர் வந்து கடுமையாக பாஜக எதிர்த்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னொன்று வந்து அவர் பேர் சொல்ல மாட்டார். ஆமாம், அது பேர் சொல்ல மாட்டார். இன்னொன்று வந்து நான் என்ன கேட்குறேன்னா, தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணும், அதை வந்து விஜய் முதல்ல தவற ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கெட்ட வார்த்தையிலே பேசுறது, அசிங்கமாக பேசுறது. விஜய் ஒரு மேடையில் பேசுறாரு, நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசுனீங்களே, ஆனால் உங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் பேசினாரு. இது ஊக்குவிக்கிற மாதிரி தானே. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து என்ன பண்ணாருன்னா, அதை வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான ஒரு கொள்கை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அண்ணாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கொள்கை தலைவரை ஏற்றுக்கல, பிறகு அண்ணா வந்து கொள்கை தலைவராக வராரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இத்தனை கொள்கை இருக்குல்ல, என்னைக்காவது பகுத்தறிவு சிந்தனை பற்றி பேசுறீங்களா, பெரியாருடைய பெண் விடுதலை பற்றி பேசுறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கட்சிக்காரங்க வந்து போராடுறாங்க. அவருக்கு தெரியாத பத்தி நீங்க பேசுனீங்களா என்னத்த பேசுவாரு? அப்புறம் நாலு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் 4 ஐடியில இருந்து லைக் பண்ணுவேன். இதை வச்சு ஒரு கூம் காட்டுறதுக்குல அது பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா, பாலியல் வழக்கில் இவர்கள் கைதாகி விட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் வருது. அது மகாராஷ்டிராவா இருக்குது. அங்க கீழே கமெண்ட்ல பாக்குற டிவிக்கு சொல்லி பயிர விட்டு இருக்காருங்க. இந்த நாலு லாட்டரி சீட்டுக்கு வாங்கிட்டு 1 வாட்ச் மாட்டிக்கொண்டாங்களா? இந்த மாதிரி தான் வந்து இப்போ அதிமுகவோ திமுக ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அந்த தொகுதி மக்கள் வருவாங்க, அந்த தொகுதி மக்கள் பார்ப்பாங்க. இப்போ விஜய் ஒரு கூட்டம் நடத்துறான்னா, ஆனால் நான் மதுரையில் பார்த்துட்டேன், இப்போ வந்து திருச்சியில் பார்க்குறேன்னா, நான் இங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ இந்த ஜனநாயகன் படம் 4 ஷோ பார்க்குறேன் 5 ஷோ பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் விஜயும் பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய நிகழ்வுகள், ஓகேங்களா? இல்லை ஒன்று அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஆண்டு விழா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. உங்கள் கூட பழகுறவங்க பக்கத்தில் இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? தாவேக்காவை எதனால் அவங்க ஆதரிக்கிறாங்க? ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. சோசியல் மீடியானால தான் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவில் வர இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் தாவேக்காவை ஆதரிப்பார். இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தாவேக்காவில் இருக்காரு. அது ஏன்னு கேட்டால் ஏன்லாம் தெரியாது, விஜய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ஓட்டு போடுவார்ல, ஓட்டு போடுறதான் யாருக்காக போடுவாரு? அவருக்கு விஜய்க்காக தானே போடுவார். இப்படி தானே பல பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. விஜய் கூட்டத்துல வந்தவங்களே சொல்றாங்களே, நான் விஜயை பார்க்க தான் வந்தேன், அதெல்லாம் ஓட்டலாம் போட மாட்டேன், நானே திமுக கரைஞ்சுறாரு. அது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து டிவிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், நிறைய எழுதுறேன். அப்படிங்கும்போது உண்மையில் சொல்கிறேன், இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட எனக்கு ஏன் நீ வந்து விஜய் பற்றி அகென்ஸ்டாக பேசுகிற அப்படின்னு யாருமே கேட்கல. அதை லைக் போடுறான். அவன் அழகாக வந்து புரிஞ்சுட்டு அவன் சொல்கிறான். அப்போது கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்டேட்டஸை ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க. அப்போ 1000 பேர்னா ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, என் கூட படிக்கிறவங்க, என்னுடைய ஏஜை ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் வந்து தப்பாக பேசுகிறது அல்லது வந்து விஜய் மேலே தவறான விமர்சனம் பண்ணியிருந்தா அவன் கேட்டுக்கிட்டு இருப்பானா இல்லைங்களா? அப்போ அவனுக்கு புரிதல் இருக்குது. ஆனாலும் இந்த ஊடக பிம்பம் இருக்கு இல்லைங்களா, இதனை ஒட்டி தான் இளைஞர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஊடகம் வந்து விஜய் காட்டுதுரா அப்படின்னு அவனும் அதோட போகிற வழியை உண்மையை சொல்கிறேன். ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாரு தாவேக்காவை பற்றியோ விஜயை பற்றியோ? அதான் சொல்கிறேன், அதாவது ஒரு மாற்று அரசியல் சக்தி வேணும்னு நினைக்கிறானே ஒழிய விஜய் தான் வேணும்னு எதிர்க்கலை. அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் தான் வேணும்னு நினைக்கிறான்ட்டு. இப்போ நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். மொத்தமாக 30 பேர் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு தாவேக்கா ஆதரவாளரும் இருக்காங்க. நீ ஓட்டு போடுவேன், கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். ஆனால் என்னென்னா அவங்க கர்நாடகா, நான் ஓட்டு போடுவேன். நான் வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கு காரணமே விஜய் தான். சரி ஓகே, ஓட்டு போடுவேன். சரி, தமிழ்நாட்டோட அரசியல் தெரியுமா? தெரியாது. உனக்கு முதல்ல ஓட்டுரிமை இல்லை தெரியுமா? தெரியாது. இதுதான் நிலையே. எல்லா வகுப்பறையிலையும் அதாவது
இளைஞர்கள் வந்து நீக்கமர இதுல தான் தாவேக்கால தான் நிறைஞ்சிருக்காங்கன்ற வாதமே முதல்ல தப்பானது. எல்லா கட்சியிலும் பள்ளி மாணவர்கள் ஆதரவு இருக்குங்க. இன்னைக்கு திமுக 2 இளைஞரணி மாநாடு நடத்துது. அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டுமே நியமிக்கிறாங்க, அதாவது தேர்தல் பணிக்காக நியமிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே இளைஞர்கள் தான். அடுத்தடுத்து கட்டமா நீங்க எந்த கட்சியில பார்த்தாலும் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இந்த ரத்த சூடேற்ற அரசியல பேசி ஒரு இளைஞர்கள் உள்ள வராங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 18-15 வயசுல அப்படிதான் வருவாங்க. ஆனா மூளை தெரியும், படிக்கணும், வேலை வாய்ப்பு வேணும், இதெல்லாம் தெரியும் போது ஆப்வியஸ்லி அவனுக்கான தலைவனை போயிடுவான், இல்லைன்னா அவன் வேலைக்கு போயிடுவான். நீங்க சொல்றது வந்து ஒரு பொதுவான விஷயம், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே பொதுவா சொல்றீங்க. உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு என்ன மனநிலையில தாவேக்காவை ஆதரிக்கிறாரு? அதுதாங்க விஜய் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. எதுவுமே என் தலைவன் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் நல்லா ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, அவரோட குரல் கேட்டிருக்கீங்களா, கூகுள் பாட்டு கேட்டிருக்கீங்களா, எல்லாம் ஓகே. இதை வைத்து தலைவரை எப்படிங்க டிசைட் பண்ண முடியும்? நாங்கள் திருப்பி விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, இல்லை இந்த டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து அவர் தனிப்பட்ட உரிமை. ஆனால் இதெல்லாம் திரும்ப அவர் பண்ணும்போது அந்த தலைவர் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார். அவருடைய தொண்டர்கள் வந்து ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் இதை பண்ணாதீங்க. இது மீண்டும் அந்த கல்ட்டு உணர்வை உருவாக்கும். நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்து டிவி கேக்கு போடுவாரா, ஓட்டு போடுவாரா மாட்டாரா? போட முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, 15 வயசு பையன் நான் ஓட்டு போடுவேன்றாங்க. அப்ப அந்த மாதிரியான இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட போறேன்றான். அவனை நான் எப்படி நான் சொல்றது? டே, உனக்கு முதல்ல ஓட்டு உரிமை கிடையாதுரா. நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஓட்டுன்றது உங்களுக்கான உரிமை. ஆனா அதை வந்து நீங்க கண்மூடித்தனமா சாதி பார்த்தோம், மதம் பார்த்தோம், ஒரு கவர்ச்சி அரசியலை பார்த்து ஓட்டு போடுறது என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய ஓட்டை கணக்கெடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம்னு எல்லா தொகுதியிலும் சொல்றாங்க. அப்ப 234 தொகுதி அவரே அதானே சொல்றாரு. சென்னையில விஜய், செங்கல்பட்டுல விஜய் அதானே சொல்றாரு. ராஜ்மோகன் வந்து ஏன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாருன்னு கேட்டாருன்னா, இங்க இருக்கார் விஜய், இவர் விஜய்ன்றாங்க. விஜய் அவர்கள் வந்து பேசணும். ஏன்னா அவர் தானே ஒரு தனிநபர் மூலமா வச்சு தானே ஒரு டிவிக்கேன்ற ஒரு மொத்த கட்சி கட்டமைச்சிருக்கீங்க. அப்ப இளைஞர்களை எங்களை ஏமாத்தாதீங்க. இன்னொன்னு, சினிமாவை எக்ஸாம்பிளா சொல்றது வந்து மோசமானது. எங்களுக்கு அரசியல் தெரியும், எங்களுக்கு வந்து ஷேக்வாரா தெரியும், எங்களுக்கு லெனின் தெரியும், எல்லாருமே எங்களுக்கு தெரியும், நாங்களும் படிச்சிருக்கோம். மறுபடியும் நீங்க சொல்லி இந்த ஆயுத எழுத்து படத்துல பாத்தீங்களா ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு, இந்த படத்துல பாத்தீங்களா ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும்போது நீங்க எங்களை மீண்டும் சினிமாக்குள்ள தள்ளுறீங்க. அப்ப வந்து ஸ்டேஜ்ல இன்னமும் என்ன சினிமாக்காரனாக தான் பார்க்குறாங்க. இன்னுமே சார் நீங்களே உங்களை அப்படிதான் சார் அடையாளப்படுத்தி என்னைக்கு உங்க வாயிலேருந்து பாசிச பாஜக ஓஜி விஜய், அது ஓஜி விஜய்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது வந்துச்சுல, பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம்னு இன்னைக்கு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க சிபிஐக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி விசாரணைக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம், அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு தொடக்க விழாவில் பாடகர், நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் போய் பாடுறாரு, அவர் ஒரு சாமி பாட்டு பாடுறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வராரு. ராஜ்மோகன் நெறியார் தானே அவர் கட்சியினுடைய நிர்வாகி, என்ன சொல்றாரு, தளபதி முன்னாடி கண்ணாடி போட்டீங்களா, ஏசி அவர் முன்னாடி ஏசிக்கு ரூம்ல கண்ணாடி போட்டு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா ஒரு கலைஞருக்கு? ஏன் அவரா கண்ணாடி போடக்கூடாது? உடனே அவர் இது கண்ணாடி கழட்டி சாரி சார். அப்போ ஒரு கலைஞரை எப்படி மதிக்கிறீங்க? அவரும் ஒரு ஏங்க, இவர் மியூசிக்ல ஜாம்பவான், இவர் நடிகையில ஜாம்பவான், அவ்வளவுதான், ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதுக்கு அந்த மேடையில விஜய் ஏன்பா பேசின ஒரு வார்த்தை கேட்டாரா? என்ன அரசியல் ஒண்ணு? இப்ப விஜயகாந்த் அரசியல் வந்ததுக்கும் விஜய்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. விஜயகாந்த் வந்து திரைத்துறையில சினிமா சங்கங்களை ஒர்க் பண்ணாரு. இன்னைய வரைக்கும் சினிமா சங்கங்கள் எல்லாமே விஜயகாந்தை பத்தி ஒரு விமர்சனம் கிடையாது. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தவங்க விஜயகாந்த் தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பேர் மாத்திக்கிறேன். அப்ப அந்த அத்தகைய ஆளுதான் விஜயகாந்த். விஜய் மேல எவ்வளவு விமர்சனம் இருக்கு. இன்னும் உன்னுடைய சினிமா துறையில எவ்வளவு விஷயம் நடக்குது, கேஸ்டிங் காஸ்ட்ல இருந்து எவ்வளவு நடக்குது, ஜாதி ரீதியான நிறம் மதம் எவ்வளவு, அதை நீ எதிர்த்து பேசல. அதை நீ உன் துறையை முதல்ல கட்டமைச்சிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டுனா பரவாயில்ல, சினிமா துறையை சாதிச்சிட்டாரியா, எனக்கான தலைவன் வந்துட்டாயா, இங்க காலத்துல மக்களுக்காக அரசியல போராட வர நான் நம்பிக்கை வரும். இப்போ நம்ம ராமநாதபுரத்துல வந்து ஓபிஎஸ் வந்து இடைத்தேர்தல் எம்பி தேர்தலில் நிற்கும் போது அவரோட பேர்லேயே 7 பேரை போட்டு ஓபிஎஸ்ன்னு போட்டாங்க. அந்த மக்களுக்கு தெரிஞ்சு தெளிவான மக்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்ட போட்டாங்க. இந்த விஜய் கூட இப்போ இருக்கிறவங்களுக்கு 7 விஜய் போட்டோன்னா ஒரு விஜய்க்கும் போட்டுருவாங்க, உண்மையான விஜய்க்கு மட்டும். இதுக்கு காரணம் திமுக தான். திமுக சதி செய்ய போறாங்க. இன்னொரு கூத்து என்னன்னா, ஜனவரி 9க்கு பிறகு விஜயின் தளபதி கச்சேரி ஆரம்பம் அப்படின்னாங்க. ஜனவரி 31க்குள்ள பல கட்சிகள் கூட்டினு வரும்னு சொன்னாங்க. ஏன் தாவேக்காவுடைய கொள்கை பிரிவு எல்லாரும் கூடிய அண்ணன் லயலாமணி, ராஜ்மோகன் அவர் வராரா? இவர் வராரா? அவரும் வரல. ஆமா, இப்போ இவ்வளோ நேரம் நிறைய ஆழமான விஷயங்களையும் ரொம்ப காரசார விவாதமாகவும் போயிட்டே இருந்துச்சு. உங்கள் எல்லாரோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.